மனிதன் சிறிய வயதிலிருந்து வளர்ந்து வரும் வயதில் இளமை பருவத்தில் ஆண்டவனை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இளமை பருவத்தில் தான் ஆண்டவனை முழுமையாக உணர முடியும். உணர்ந்து வலிமையுடன் ஆண்டவனுக்கு தேவையானதை நாம் செய்ய இயலும். ஆலயங்களில் ஆண்டவனுக்கு தேவையான பிரசாதங்கள், வஸ்திரங்கள், மாலைகள், மேலும் சௌகரியமான விஷயங்கள் நாம் இளமை பருவத்தில் இருக்கும்போதுதான் செய்து தர முடியும் ஆண்டவனுக்கு. பின்பு நாம் வயது ஆக ஆக நமது குடும்பங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தை பார்க்கும் கவனம் ஆண்டவனிடம் செலுத்தும் கவனத்தை குறைத்து கொண்டு வரும். பின்பு குடும்பத்தின் மேல் காட்டும் கவனம் முழுமையாக இருக்கும். முன்பு இளமை காலத்தில் நாம் காட்டிய கவனம் ஆண்டவனின் மீது பின்பு நாம் வயதான காலத்தில் குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவன் நம்மை கவனித்து கொண்டிருப்பார். இதுதான் மனித தத்துவத்தில் பல விதங்களில் மனிதனுக்கு கவனங்களை கொடுத்து கொண்டிருப்பார்கள். இதை தவறாக எடுத்துக்கொள்பவர்கள் அதிகமாக ரிவர்ஸ் வரிசையில் வாழ்கின்றனர். அதாவது முதலில் வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்ற நோக்கத்தில் இந்த பூமியில் உள்ள அனைத்து விஷயங்களையும் இளமை பருவத்தில் அனுபவிக்கிறேன் என்று கொண்டு பின்பு வயதான காலத்தில் ஆண்டவனை நோக்கி ஓடுகிறார்கள். நீங்கள் இளமை பருவத்தில் ஆண்டவனிடம் செலுத்தாத அன்பு வயதான காலத்தில் நீங்கள் காட்டும் அன்பு போலித்தனமானது. உங்கள் வாழ்க்கையை முழுமை பெற செய்யாது இந்த பிறவி. இப்படி இருந்தால் இதுவே காலச்சக்கரத்தின் காலபைரவரின் கூற்று ஆகும். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். இதில் வரும் வருமானங்கள் அனைத்தும் கோயில் பூஜை தான தர்மங்களுக்கு மட்டுமே தரப்படும். நன்றி.